அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷராசி அன்பர்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை உடைய ஒரு ராசி அப்படின்னா அது மேஷராசி தான். தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது மேஷராசி. தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. ஆனால் எந்த ஒரு சேலஞ்ச் கொடுத்தாலுமே அந்த டாஸ்க்கை எடுத்து வின் பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ராசி அப்படின்னா மேஷராசி எடுத்துக்கலாம். மேஷம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே லைஃப்பில் எப்பயுமே ஒரு கோல், ஒரு எய்ம், ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இவங்களுடைய குழந்தை பருவத்தில் இவங்களுடைய குடும்பத்தோடு இவங்க எப்படி இருப்பாங்க? ஆடு தான் அந்த ராசியோடைய சிம்பிள். உடன் பிறந்தவங்களோட அப்பா அம்மா கூட நிறையவே சண்டை சச்சரவுகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் தன்னுடைய உறவுகளை என்றைக்குமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்பவே ஒரு பாசக்காரங்க மேஷராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்களிடத்திலையும் விட்டு கொடுக்காத ஒரு நட்பு, அதாவது ஒரு நெருக்கமான ஒரு ஆழமான ஒரு நட்பு அப்படின்னா அது மேஷத்துக்கு உண்டு. இறுதி வரை உறுதி வரை இவங்க கடைசி வரைக்கும் இருக்கிறது இந்த மேஷத்துக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்பா அம்மாவை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்க. இதில் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய அப்பா அம்மாவை ரொம்பவே அன்பாக கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா ஒரு உணர்வோடு வாழக்கூடிய ராசிகள் இந்த மேஷ ராசிகள். ஸோ மேஷம் நீங்கள் அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம் என்ன? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், வேகம் உங்களுக்கு இருக்கும், ஸ்பீடு இருக்கும். ஏன்னா நெருப்புடைய ராசி, அக்னி ராசி. அப்போ நெருப்பு போல் மைண்டு வேகமாக குதிச்சுட்டே இருக்கும். எதையாவது பண்ணணும்னா தூக்கம் வராது. ஸோ ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும், பேர் எடுக்கணும், புகழோடு இருக்கணும், 4 பேர் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எய்ம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேசத்தில் பெரும்பாலும் அவங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கும்? சமூகத்தில் புகழ், அந்த பெருமையோடு வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நல்லா படிக்கணுமா? ஸ்கூலில் நம்பர் 1 வரணும். ஸ்கூலில் லீடர், அப்போது எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா? அப்போது ஸ்கூலில் லீடர்ஷிப் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இளம் பருவம், அப்படியே ஒரு லவ் அஃபேர், சில குடும்ப வாழ்க்கை இந்த இடத்துல வரும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? மனைவி, சப்போஸ் நீங்கள் ஒரு ஆண் மேஷ ராசியில் இருக்கீங்கன்னா மனைவியை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய தேவைகள் என்னென்ன, அவங்க வீட்டு தேவைகள் என்னென்ன, குடும்ப தேவை என்னென்ன, அப்பா அம்மா தேவைகள் என்னென்ன, சகோதரர்களுக்கு என்ன, அத்தனையும் வழிநடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மேஷத்துக்கு உண்டு. ஒரு ஃப்ரெண்ட் ஃபார்வர்ட், எப்பயுமே முன்னாடி போய் நிற்கக்கூடிய அந்த குணம் உண்டு. ஒரு கூட்டத்தில் கூட முதல்ல போய் குரல் கொடுக்கறது, தைரியமாக பேசுறது, இதெல்லாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இப்போது ஒரு குடும்ப தலைவனாக அந்த கணவனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மேஷத்தில் பிறந்த ஒரு ஆணின் எதிர்பார்ப்பு, மனைவி அழகாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், நன்றாக சமைக்கணும், ஆனால் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போது எனக்கு அடங்கி என்னுடைய சொல்லை கேட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு மேஷ ராசியில் பிறந்தால் இந்த எண்ணங்கள் இருக்கும். ஒரு பெண் மேஷ ராசியில் பிறந்தாச்சு, இவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்? தன்னுடைய கணவன் தன்னுடைய திறமையையும் அங்கீகாரம் பண்ணணும், எங்கு சென்றாலுமே தன்னை முதன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களுடைய பெண்களாக இருக்கிறார்கள். மேஷராசி பெண்களை கல்யாணம் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஃபேமிலியில் ஒரு வேலை, ஹஸ்பண்ட் சரியான ஜாப் இல்லை, கரியர் சரியாக இல்லை, ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இழுத்து போட்டு எழுந்து நின்று தைரியமாக திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவங்க மேஷராசி பெண்கள். ரொம்பவே வேகமாக இருப்பாங்க. அப்போது விவேகமாகவும் செயல்படுவாங்க. ஒரு விஷயத்துக்காக பின் வாங்கவே மாட்டாங்க. ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்க அதிகாலையில் எழுந்து குழந்தைகளை ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து கணவர்களுக்கு சமைத்து அவங்களுக்கும் சமையல் பண்ணி கொடுத்து ஆஃபீஸ் அனுப்புறதுல இருந்து இவங்க ஏதாவது ஒரு ஜாபில் போயிட்டு ஏர்ன் பண்ணுறது, இது மாதிரி எல்லா வித விருப்பமும் மேஷராசிக்கு உண்டு. மேஷம் பொதுவாகவே ஸ்போர்ட்ஸ்,
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, டெய்லி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இந்த மேஷ ராசியில் உண்டு. ஸோ மேஷம் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய உடல் மேலே ஒரு பற்று அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய உடலை ஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றணும், ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு குடும்பத்தில் என்ன ஆபத்து வந்தாலுமே இவங்க இருக்கும் வரை, மேஷராசியில் ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் இருக்கும் வரை இவங்களை கடந்து தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்தே வரும். அந்தளவுக்கு ஒரு ப்ரொடெக்டர்ஸாக இருக்கிறாங்க இந்த மேஷராசிக்காரங்க. சரி, பொதுவாக இவங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும்னா, இவங்க எங்கே சாட்டிஸ்ஃபையர் ஆகிறாங்க, இவங்களுடைய கரியர் வந்து எப்போது அவங்களுக்கு வந்து ஒரு டாமினேட்டிங் ரோல். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜராக இருக்காங்க, அவங்க கீழே கண்ட்ரோலில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அப்போது இவங்களுக்கு எப்பயுமே ஒரு முன்னாடி ஒரு டாமினேட்டிங் ரோல் இருக்கணும். அப்படி இல்லை இவங்க யார்கிட்டயாச்சும் வேலை பார்க்குறாங்கன்னா அதிருப்தியோடு தான் வேலை பார்ப்பாங்க. பிகாஸ் இவங்களுக்கு வந்து நிறைய நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் தெரியும். இவங்க சொன்னாலும் அந்த இடத்துல எடுபடாது, செயல்படாது. அந்த எடுபடாத இடத்துல இவங்களுக்கு மன வருத்தங்கள் அதிகமாக வருது. ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கரியரில் இவங்களுக்கு வந்து ஒரு சீனியர் ரோல் இருந்தால் மட்டுமே எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. அதிகமாக அரசியல்வாதிகள் எல்லாம் மேஷராசியில் தான் வராங்க. ஏன் மேஷத்தில் அரசியல்வாதிகள் வராங்க? அவங்கள சுற்றி எப்பயுமே கூட்டம் இருக்கும், தொண்டர்கள் இருக்கும். இவங்க ஆணையிடுவாங்க, கட்டளையிடுவாங்க, அதை அவங்க கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இந்த மேஷத்துக்கு உண்டு. இப்போ வந்து நீங்கள் நிறைய இராணுவத்தில், காவல்துறையில் அதிகாரிகள்லாம் இந்த மேஷத்தில் தான் இருக்காங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து இந்த மேஷ ராசிக்கு ஈஸியாக பொருந்தும். ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்கள அழகாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மேஷத்துக்கு உண்டு. ஸோ மேஷத்தை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கேரக்டர் ப்ளஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, ஒரு கோல் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது, ஒரு மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்வாங்க மாட்டாங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவங்க அதை பின்வாங்கிறதே கிடையாது. அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மேஷ ராசிக்கு உண்டு. அறத்தத்துவ ராசி அப்படின்னு மேஷத்தை சொல்லுவோம். அப்போ அற வழியில் தான் போகணும், தப்பு செய்யக்கூடாது, அதர்மத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மேஷத்துக்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டி இருக்குது. ஏதாச்சும் கெட்ட குவாலிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. ஒரு முன்கோபிகள், அவசரமாக கோவப்படுறது, உடனே கோச்சுக்கிறது. இப்போது ஒருத்தர் வந்து முகஸ்துதியாக பேசினா இவங்களுக்கு பிடிக்காது. நேராக பேசணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். இந்த வளைவு நெளிவோட ஒரு மாதிரி எல்லாத்தையும் கலந்து பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பிடிக்காது. ஜோக் கூட நேர்த்தியாக இருக்கணும். மற்றவங்கள வந்து கிண்டல் பண்ணி வருத்தப்படுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. ஸோ மேஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த குணங்கள் இவங்களுக்கு மைனஸாக நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் 1 இந்த முன்கோபம், அவசரப்பட்டு கோச்சிக்கிறது, அதுக்கப்புறம் ஈகோ. ஒரு தடவை ஈகோ வந்துருச்சுன்னா அது அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள் யாராக இருந்தாலுமே, ரொம்ப நாள் பழகின நண்பர்களாக இருந்தாலுமே ரொம்ப ஈகோ. டக்குன்னு விட்டு கொடுத்து வளைஞ்சி போய் அவங்கக்கிட்ட கெஞ்சறது கிடையாது. இன்னொன்று இவங்களுக்கு வளையிற தன்மையும் கிடையாது. சூழ்நிலைக்காக சில பேர்கிட்ட வளையிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையாக அவங்க வளையிறது கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக அவங்க இருக்கிறதே கிடையாது. அவங்களுடைய மென்டாலிட்டி வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம கரெக்டாக தானே இருக்கோம், நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம், நம்ம ஏன் அவங்கக்கிட்ட கெஞ்சணும், இப்படிங்கிற எண்ணம் மேஷத்துக்கு உண்டு. மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் 80%, அதாவது தன்னுடைய கணவனை வந்து ரொம்பவே பணிஞ்சு, ரொம்ப வணங்கி, ரொம்ப அப்படியே நம்பி இருக்கிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக பேசுவாங்க. நான் கரெக்டாக பண்ணிட்டேன், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க, அப்போது நீங்கள் மிச்சம் வச்ச வேலையை நான் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, குறை சொல்லாதீங்க, இப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த மேஷராசி. கொஞ்சம் அந்த வேகம், ரொம்பவே சுறுசுறுப்பு, அதே நேரத்தில் கோபம், இது எல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு பலகீனமாக நம்ம வந்து பார்க்கலாம். அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பேசுறதுக்கப்புறம் வருத்தப்படுறது, இதெல்லாம் வந்து மேஷராசிக்கு உண்டு. இப்போது இந்த விஷயத்தில் எதெல்லாம் மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லது, ஈகோவெலாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லது.
இவங்களுடைய நோய்கள் அப்படின்னா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் பெரிய நோய்களில் அவஸ்தைப்படுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய உடல்வாகு அந்த அளவு வைக்கிறதுனால, இன்னொன்று நெருப்பு தத்துவமாக இருக்கிறதுனால. அப்போது என்னென்ன நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள், சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள், அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடிபாகம், வயிறின் அடிபாகங்களில் சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை செவ்வாய் வீக்கான பொசிஷனில் இருந்தால் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்க போகுது. மேஷத்தில் பிறந்த ஆண் பெண் இரு பாலினர்களும் இப்படி தான் அவங்க வாழ்க்கையே கடந்து வராங்க. இப்போது எந்த மாதிரியான தொழிலில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, டாக்டர்ஸாக இருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்காங்க. அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போது பூமி சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் ஃபேவராக இருக்குது. ரிசர்ச் சம்மந்தப்பட்ட தொழிலில் ரொம்பவே ஃபேவராக இருக்காங்க. அதே மாதிரி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சீருடையில், பொலிட்டிஷியன், சோஷியல் சர்வீஸ் இதுலேயும் நிறைய பெயர் புகழ் கிடைக்கிது. எப்பயுமே தனக்கு ஒரு பெயர் இருக்குது, அடையாளம் இருக்குது, தனக்கு ஒரு முதன்மை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முக்கியத்துவம் தருவாங்க. பெண்களாக இருந்தாலும் ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இவங்க எதில் கவனமாக இருக்கணும், இதில் கேர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இவங்களுக்குன்னு சில மைனஸ் இருக்குது. அந்த இடத்துல எதிரிகளை இவங்க உருவாக்காமல் இருக்கலாம். தேவையில்லாத அவங்கள ஒரு அதட்டி பேசுறது, அதிகாரம் பண்ணி பேசுறது, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றதுல நிற்கிறது, இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லது. இதனால் தேவையில்லாத எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தன்மையை அவங்க குறைச்சிக்கலாம். ஃபினான்ஷியலாக எப்பயுமே அவங்க கொஞ்சம் இன்கம் அவங்களுக்கு தேவையானதில் இருக்க போகுது. கரியரில் இவங்க மிட் ஏஜில் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பீக் கிடைக்க ஆரம்பிக்குது. மேஷ ராசியில் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு திசை அப்படின்னா, இந்த திசையில் போனால் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்னால் ஈஸ்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. கலரை பொறுத்த வரைக்கும் ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரியான நிறங்கள், சிவந்த நிறங்கள், இது மாதிரி நிறங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. பொதுவாக மேஷத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிறமாக உயரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம். இதை தவிர மேஷத்தில் ஏதாச்சும் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியம், வாழ்க்கையுடைய எண்ணம் உயர்வது, வாழ்க்கையில் பெருமையோடு வாழ்கிறது, புகழோடு வாழ்கிறது, எல்லாரும் உலகம் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்புகிறது, லீடர்ஷிப் வாழ்க்கை உள்ளவங்க தான் மேஷ ராசிக்காரங்கள். இப்போது மேஷத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் குணம் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்களை பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.